கண்டிப்பா கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய கையில நீங்க கேமரா குடுத்து நீங்க அவர படம் எடுக்க வச்சீங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். அந்த உணர்வு எப்படி இருந்தது? அவரோட உங்களுக்கு எப்படி ஒரு நெருக்கமான உணர்வு வந்தது? சாதாரணமா நம்ம போட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா, போன வாரம் நீங்க வந்திருந்தீங்கன்னாக்கா உள்ளவே நுழைய முடியாது, அவ்வளவு ஜனசமுத்திரமா இருந்திருக்கும். இப்போ பதவி இல்லாதனால எல்லாம் போயிட்டாங்க. ஆனா என்னோட டாகி மட்டும் இங்க இருக்கு. ஏய் டாகி வா அப்படின்னு கூப்பிட்டு. உண்மையிலேயே அந்த தலைவர்கள் பழகுறப்ப எப்படி இருந்தாங்க? தனி நபர்கிட்ட பழகுறப்ப எப்படி இருந்தாங்க? ஜென்ரலா அப்ப இருந்த தலைவர்கள் டெஃபினட்டா, ஜெயலலிதா கூட ஒரு அசைன்மெண்ட் போகும்போது வணக்கம் சொன்னா, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, பசங்க படிக்கிறாங்களா என்ன, அந்த மாதிரிலாம். சுப்புடு பெரிய இசை வித்தகர். ஆனால் அவர் சொல்லுவார், டாக்டர், அட்வொகேட், ஃபோட்டோகிராஃபர் 3 பேர்கிட்ட உண்மையா இருக்கணும். ஆமா, இயல்பா அவரை தூக்கி ஒரு சோஃபால உட்கார வச்சு எடுத்தேன். அவர் இவ்வளோ பெரிய சோஃபா நடுவில் நனையா எலி குஞ்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆமா, நீங்க எலி குஞ்சு தான், ஆனா வீரியமான இசை குஞ்சு நீங்க. நம்ம முன்னோர்கள் செதுக்கியிருக்காங்களே சிற்பம், அதுவும் போட்டோகிராஃப்ஸ் தானே. அந்த காலத்திலே குரூப் போட்டோ. இப்போ ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் அந்த மாதிரி ஒன்று நடந்தது. அப்போ இருந்த ஒரு எஸ்பி என்னை கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் ஜூனியர் மேடம் தானே, எவ்வளோ கொடுங்கன்னு வாங்கிட்டாரு.